சென்னை பல்லாவரத்தில் 324 லைன்ஸ் மாவட்ட ஜெயம் மண்டல மாநாடு. சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் 324 ஜெயம் மண்டல மாநாடு மற்றும் வட்டார கூடுகை விழா சிறப்பாக நடைபெற்றது. ஜெயம் மண்டல மாநாடு தலைவர் லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் தலைமையில் நடைபெற்ற மண்டல மாநாட்டில் 1வது வட்டார தலைவர் லைன் அருள், 2வது வட்டார தலைவர் லைன் சுப்பிரமணி, 3வது வட்டார தலைவர் லைன் பரத்பூஷன் ஆகியோர் முன்னிலையில் ஒருங்கிணைப்பாளர்கள் லைன் முனுசாமி, லைன் லோகநாதன் மற்றும் லைன் பச்சையப்பன் ஆகியோர் மண்டல தலைவருடன் இணைந்து மண்டல மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக 324 லைன்ஸ் மாவட்ட ஆளுநர் லைன் பஜேந்திர பாபு, சிறப்பு அழைப்பாளர்களாக பன்னாட்டு லைன்ஸ் இயக்குனர் தேர்வு லைன் மகேஷ், முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் PMCC லைன் இளங்கோவன், முன்னாள் மாவட்ட ஆளுநர் லைன் ரவீந்திரன், முதல் நிலை மாவட்ட ஆளுநர் லைன் ரவிச்சந்திரன், 2ஆம் நிலை மாவட்ட ஆளுநர் லைன் மணிசேகர், ஆனரிங் கமிட்டி தலைவர் லைன் ஸ்ரீதரன், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் கொல்லே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் லைன் நரசிம்மன், லைன் ஜெயக்குடி, லைன் மாவை மகேந்திரன், லைன் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முதல் நிகழ்வாக 1வது வட்டார கூடுதல் விழா நடைபெற்றது. வட்டார கூடுதல் விழா நாயகன் லைன் அருள், அவரது மனைவி ஆகியோரை அரிமா சங்க நிர்வாகிகள் ரோஜாப்பூ மாலை அணிவித்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சிக்கு வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் வாழ்த்துரை மற்றும் சிறப்புரை வழங்கினர். வட்டார கூடுதல் விழா நாயகன் லைன் அருள் அவர்களை அரிமா சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினர். மேலும் வட்டார கூடுதல் விழாவில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு விழா நாயகன் லைன் அருள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜெயம் அரிமா மண்டல மாநாட்டின் கதாநாயகி ஜெயம் அரிமா மண்டல தலைவி லைன் ஜெயஸ்ரீ, அவரது கணவர் மனோகரன் ஆகியோரை அரிமா சங்க நிர்வாகிகள் ரோஜாப்பூ மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்பு பாடல்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்றனர். மண்டல மாநாட்டில் முதல் நிகழ்வாக ஜெயம் மண்டலத்தில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களின் பேனர் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பேனர் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மாநாட்டின் கதாநாயகி லைன் ஜெயஸ்ரீ மனோகரன் நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். மண்டல மாநாட்டில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் வாழ்த்துரை மற்றும் சிறப்புரை வழங்கி அரிமா மண்டல மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஜெயம் அரிமா மண்டல தலைவி லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் அவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சமூக ஆய்வாளரும் எழுத்தாளருமான கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை அரிமா மாவட்ட ஆளுநர் லயன் பஜேந்திர பாபு, மாநாட்டின் கதாநாயகி லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் ஆகியோர் இணைந்து வாழ்நாள் சாதனையாளர் கேடயம் வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். அதைத் தொடர்ந்து மண்டல மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டின் விழா கதாநாயகி லயன் ஜெயஸ்ரீ மனோகரன் அவர்களை அரிமா சங்க நிர்வாகிகள் பாராட்டி நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். மாநாட்டில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு மாநாட்டின் கதாநாயகி ஜெயஸ்ரீ மனோகரன் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். மாநாட்டில் ஜெயம் அரிமா மண்டலத்தில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அறுசுவை சிற்றுண்டி வழங்கப்பட்டது.
நான் கவிஞர் ஜெயபாஸ்கரன். 324 பன்னாட்டு அரிமா சங்கத்தின் வாயிலாக இன்று எனக்கு என் எழுத்து பணிகளுக்காக, இலக்கிய பணிகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது தரப்பட்டிருக்கிறது. இந்த விருது நான் ஏற்கனவே அரங்கில் பேசும்போது குறிப்பிட்டதை போல அவர்களாக அந்த அமைப்பாக தேர்வு செய்து முடிவு செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட விருது. இந்த விருதிலே எனக்கு எந்த விதமான நானே முனைந்து பெற்றுக்கொள்கிற அளவுக்கான மெனக்கடல்கள் எதையும் நான் செய்யவில்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்து அளித்திருக்கிறார்கள். பன்னாட்டு அரிமா சங்கம் மிகச்சிறந்த அளவிலே உலக அளவில் சேவையாற்றி வருவது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இன்றைக்கு கூட அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற அனைவருமே இருளர் குடியிருப்புகளுக்கு எப்படி நாம் சாதகம் செய்ய போகிறோம், இருளர் மக்களுக்கு எப்படி மேம்பாடு தரப்போகிறோம் என்பதை குறித்து தான் அதிக நேரம் பேசினார்கள். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக கல்விக்கு, மருத்துவத்துக்கு, வாழ்வு உரிமைகளுக்கு, வாழ்க்கைக்கு என்று உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற அமைப்பாக இருக்கிற, உதவி செய்கிற அமைப்பாக, சேவை செய்கிற அமைப்பாக இருக்கிற அந்த அரிமா சங்கம் கலை இலக்கியவாதிகளையும் தேர்ந்தெடுத்து இலக்கியத்துக்கும் எழுத்துக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் விருது கொடுக்கிறது என்கிற அடிப்படையில எனக்கு இந்த விருது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த விருதை எனக்கு அளித்தமைக்காக பன்னாட்டு அரிமா சங்கத்தின் 324 மண்டல அமைப்பிற்கும் அதன் தலைவர் மரியாதைக்குரிய ஜெயஸ்ரீ மனோகரன் அவர்களுக்கும், அன்பு நண்பர் கண்ணன் அவர்களுக்கும், லயன் திரு பச்சையப்பன் அவர்களுக்கும் என் நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரு நல்ல ஊக்கமாக எடுத்துக்கொண்டு, இதை ஒரு நல்ல ஆதரவாகவும் எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமும் எடுத்துக்கொண்டு என் படிகளை நான் தொடர்வேன் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.